ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். தென் கிண்டியில் இருக்கிற ஐஐடி போயிருந்தோம். பிகாஸ் என் ஹஸ்பண்டோட மாமா வந்து ரிட்டையர் ஆகுறாங்க. அவங்க சொந்த ஊரோடு போகிறாங்க. அதனால் எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற லொக்கேஷன் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இதுக்கு முன்னே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். கிண்டி பார்க் வந்து போயிருப்பேன். அனிமல்ஸ் பார்க்குள்ளே வந்து போக முடியல, க்ளோஸில் இருந்தது, ஒர்க் போயிட்டு இருந்ததால் அப்படின்னு. பட் வந்து பார்த்திங்கன்னா, எவ்வளோ கிட்டக்க பார்க்க முடியுமோ அந்தளவுக்கு கிட்டக்க நான் வந்து மான்லாம் பார்த்தேன். நான் இதுக்கு முன்னே சின்ன வயசில் வந்து பார்க் போயிருக்கேன். பட் வந்து அந்தளவுக்கு எனக்கு ஞாபகம் இல்லை. அவ்வளோ கிட்ட பார்த்த அனிமல்ஸ் அந்த மாதிரி எனக்கு வந்து மைண்டில் எதுவுமே ஞாபகம் இல்லை. பட் நான் போயிருக்கேன் அப்படின்னு எங்கள் வீட்டிலலாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த டைம் வந்து அவ்வளோ கிட்டக்க நான் வந்து பார்த்தேன். தென் அங்கே இருக்கிற லொக்கேஷன் இதெல்லாமே நான் பார்த்தேன். உள்ளே போகும்போது பாஸ் வந்து கொடுப்பாங்க. ரிட்டர்ன் வரும்போது அந்த பாஸ் வந்து நம்ம காமிச்சா தான் வெளில வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஒரு ஸ்கின் கேர் டிப் மாதிரி பார்க்கலாம். கஸ்தூரி மஞ்சள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 விஷயம் வந்து மெயினாக நம்ம ஞாபகம் வச்சு யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒருத்தவங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா தாராளமாக எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அனதர் திங் வந்து பார்த்திங்கன்னா, சில பேருக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் சுத்தமாக வந்து செட் ஆகாது. அது வந்து அவங்க ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அப்படியே எரியிற மாதிரி இருக்கும், அரிக்கிற மாதிரி இருக்கும், பிம்பிள்ஸ் வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து வரும். கஸ்தூரி மஞ்சள் பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் தான். இது வந்து எனக்கு செட் ஆகும் அப்படிங்கிறவங்க வந்து தாராளமாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து செட் ஆகும். நான் வந்து முல்தானி மெட்டியோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். கடலை மாவோட நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கடலை மாவோட மிக்ஸ் பண்ணி ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹோல் பாடிக்குமே வந்து கடலை மாவு, தயிர், கஸ்தூரி மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணியிருக்கேன். தென் பார்த்திங்கன்னா, வெறுமனே வந்து அந்த கஸ்தூரி மஞ்சள் மட்டுமே வந்து ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் வந்து நான் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் அந்த கட்டியாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு பதத்துக்கு வந்து எடுத்துகிட்டு ஹோல் பாடி வந்து அப்ளை பண்ணி இன்க்ளூடிங் ஃபேஸ் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து நான் வாஷ் பண்ணுவேன். எனக்கு வந்து அந்தளவுக்கு செட் ஆகும். இதுவே சில பேருக்கு வந்து சுத்தமாக செட் ஆகுது. செட் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. எக் ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் அன்றைக்கான ஆஃபீஸ் லஞ்சுக்கு. ஆல்ரெடி வந்து ரசம், எக் ஃப்ரை இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஆஃபீஸ்க்கு மட்டும் கொஞ்சமாக ஒரு 2 முட்டை வந்து ஆட் பண்ணி எக் ரைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிகிட்ருந்தேன். வாங்க அதை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் மாதிரி வச்சு அதில் ஆயில் வந்து தேவையான அளவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தென் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எக் ரைஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தடில் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து இந்த மெத்தட் செட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவுமே இருக்கும். எனக்குமே நான் பண்ணுற எக் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து இன்னும் என்னென்ன ஆட் பண்ணால் என்ன டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் அது மாதிரி ட்ரை பண்ணி குக் பண்ணி பார்க்குறேன். சைடில் வந்து ரைஸ் அப்போ தான் நான் வந்து போட்டிருந்தேன். ஸோ இதை ஒரு 1 மினிட்க்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள், தென் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள் இதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாய்த்தூள் வந்து சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. பட்டு கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் தேவையான அளவு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 முட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
கரெக்டாக பார்த்தீங்கன்னா நான் முட்டை வந்து அதில் ஆட் பண்ணேன். கரெக்டாக கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஒரு 2½ மந்த் கிட்ட எனக்கு கேஸ் வந்திருந்தது. நான் வந்து நினச்சிட்டு தான் இருந்தேன் கேஸ் வந்து நிற்க போகுது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். பட் ஓரளவு அதிலே வந்து மேனேஜ் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் கேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நல்லா நம்ம இந்த எக்கை வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து பிரேக் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு அந்த குட்டி குட்டியாக நம்ம வந்து அதை உடச்சி விட்றோமோ அந்தளவுக்கு வந்து சாப்பிடும்போது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக வந்து இறக்கும்போது 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தென் டொமேட்டோ சாஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா உதிரி உதிரியாக நமக்கு குட்டி குட்டி பீசஸாக ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் அலுப்பு போட்டுட்டு நம்ம டக்கு டக்குன்னு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உடஞ்சி மதியானத்துக்கும் அதுக்கும் குழன்னு ஆகிடும். நம்ம வந்து அப்போவே மிக்ஸ் பண்ணி நம்ம அப்போவே சாப்பிட போகிறோம் அப்படின்னா எப்படி வேணால் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். இது ஆஃப்டர்நூன் வரைக்கும் நமக்கு இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம வந்து ரைஸ் வந்து பிரேக் ஆகாமல் பொறுமையாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பேக் பண்ணிடலாம். சைட் டிஷ்க்கு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ஆல்ரெடி இருந்தது. ஸோ அதனால் நான் அதையே வச்சுட்டேன். எக் ரைஸ் பொறுத்த வரைக்கும் சைட் டிஷ் வந்து தேவையே இல்லை. பட் இருந்தாலுமே கொஞ்சம் எம்டியாக வைக்க வேணாம் அப்படிங்கிறதுக்காக அது கொஞ்சமாக வந்து நான் ஒரு பாக்ஸில் வச்சுட்டு தென் எக் ரைஸ் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வாங்க நான் சொன்ன அந்த லொக்கேஷன் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு எப்படி சொல்கிறது, உள்ளே வந்து தனியாக ஏதோ ஒரு ஊரே வந்து இருக்கிற மாதிரி எனக்கு வந்து இருந்தது. நிறைய ரூட்ஸ் வந்து இருந்தது. அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரூட்ஸ் இருக்குது. ஏதோ ஏதோ தனித்தனி ஊருக்கு போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் இங்கே வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த பர்டிகுலர் ஸ்பீடில் தான் போகணும்னு சொல்லி உள்ளே வந்து அனிமல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நிறையா வந்து மங்கீஸ்லாம் நிறையா இருந்தது. ஏகப்பட்ட மங்கி போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறையா மான் வந்து இருந்தது. நான் ஃபோன் வந்து மொபைல் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக நான் வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிருந்ததால் அனதர் சைடில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த பக்கம் இருக்குது பாரு எடுத்துக்கோ அப்படின்னு. பட் எடுக்க முடியல. பட் அவங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பைக் வந்து எடுக்கும்போது அவ்வளோ பக்கத்தில் இருந்தது. ஸோ அதெல்லாம் நான் எடுத்திருக்கேன். இப்போ வாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ அவங்களோட மாமா வீட்டுக்கு போயிட்டு லன்ச் வந்து முடிச்சுட்டு நாங்கள் அகைன் வந்து கிளம்பிட்டோம். ஸோ எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.